ஸோ நம்ம இப்போது சாப்டர் 3 பார்க்க போகிறோம். இதில் டூல்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து செலெக்ஷனோட ப்ரிஃபரன்ஸ். ஓகே, எப்படி வந்து ஒரு செலெக்ஷன் ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் செலெக்ஷனும் குரூப் செலெக்ஷனும் எப்படி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு டைரக்ட் செலெக்ஷன் அப்படின்னும் போது ஒரு பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம், அதில் இருக்கக்கூடிய குரூப்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த டைரக்ட் செலெக்ஷன் அண்ட் குரூப் செலெக்ஷன் டூலில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேஜிக் வேன் டூல். ஓகேவா? ஸோ மேஜிக் வேன் டூல் அப்படின்னு ஃபோட்டோஷாப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மேஜிக் வேன் டூல். ஓகே, ஸோ கிளிக் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறது வந்து மேஜிக் வேன் டூலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேசர் டூல், ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் டூல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செலக்டிங் ஆப்ஜெக்ட் பை ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆர்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் 2-3 ஆர்ட் ஒர்க்கை வந்து எப்படி வந்து குரூப் பண்ணலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் அன்குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத அதுலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐசோலேஷன் மோட். ஓகே, ஸோ குரூப்பாக இருக்கிறது இல்லாட்டி 2 இது அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஸோ அதில் வந்து செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ஐசோலேஷன் மோடில் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பி இதே குரூப்லேருந்து வெளியில் வந்து ஜென்ரல் டாக்குமெண்ட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்கை எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பவுண்டிங் பாக்ஸை வச்சு எப்படி ரீசைஸ் பண்ணுறது, அதை எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மிங் எப்படி பண்ணணும், டிஸ்டார்ட் எப்படி பண்ணணும், ஓகே என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எடுத்து மல்டிபிள் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றி அதுக்கு வந்து சில டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறதோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்து எப்படி வந்து நம்ம அதை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஸ்கியூவிங். ஓகே, ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேப்ஸை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ்னா ஜஸ்ட் வியூவிங் பர்பஸ்க்காக நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரிஃப்ளெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அலைனிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஈவனாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சென்டர் அலைன்மெண்ட், ஓகே லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். ஓகே, ஸோ ஆர்ட் போர்டுக்கு எப்படி பண்ணுறது, ஒரு ஒரு செலெக்ஷன்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த 3rd சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி செலக்ட் பண்ணலாம், ஷேப்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு இப்போ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்து செலெக்ஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் போய் நான் கிளிக் பண்ணாலே செலக்ட் ஆகுது. எந்த டூல்னால அப்படின்னா இந்த செலெக்ஷன் டூல்னால. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டூலே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வி. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுடைய கர்சரை வந்து மூவ் பண்ணி அந்த டூல் மேலே வச்சிங்கனாலே அதோட நேமும் அதோட ஷார்ட்கட்டும் பக்கத்துலேயே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் மேலே செலக்ட் பண்ண உடனே, இந்த ஷேப் மேலே செலக்ட் பண்ண உடனே அழகாக ஷேப் ஆயிடுச்சு. நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வரும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதோ எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வியூவில் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வியூவில் போய்ட்டு அவுட்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அவுட்லைனில் நான் இப்போ வெளியில் கிளிக் பண்ணுறேன். வெளியில் கிளிக் பண்ண உடனே நான் என்ன செலக்ட் பண்ணியிருந்தனோ அந்த செலெக்ஷன் போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ இருந்தாலும் செலெக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ போய் இந்த ஷேப்க்கு நடுவில் நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. ஓகே,
ஸோ இந்த ஷேப் வந்து செலக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாத்தில் போய் செலக்ட் பண்ணணும். இந்த பாத்தில் போய் செலக்ட் பண்ணாதான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இந்த அவுட்லைன் மோடில் உங்களுக்கு பாத்தை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை செலக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் உங்களுடைய ஜிபியூ ரிவ்யூவில் நடுவில் கிளிக் பண்ணாலே ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸில் நம்ம மாற்றலாம். இப்போ எப்படி அது பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ எடிட்குள்ளே போய்ட்டு கீழே ப்ரிஃபரன்ஸ், நம்ம ஏற்கனவே கைட்ஸு அண்ட் கிரிட் அதோட கலர் மாற்றும் போது இந்த ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போயிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் ஆங்கர் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலெக்ஷன் அண்ட் ஆங்கர் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் நீங்கள் இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளிக் வந்து இதோட ஷார்ப்னஸ், தட் இஸ் செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஷார்ப்னஸ் வந்து எவ்வளோ பிக்சல் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இதோட செலெக்ஷன் சாஃப்ட் செலெக்ஷன் ஆகிடும். இப்போ இது பக்கத்துலேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும்னா அதுவும் சேர்ந்து கூட செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிக்சல் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு செலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் இது வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஷார்ப் செலெக்ஷன், ஏன்னா வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் நான் வந்து ஒரு 5-6 ஷேப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பெரிய ஒரு டாக்குமெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நிறைய நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம், ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆர்ட் டிசைன்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டாலரன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். உங்களுக்கு சாஃப்ட் செலெக்ஷன் வேணும்னா நீங்கள் டாலரன்ஸை அதிகமான பிக்சல்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூசருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பை பாத் ஒன்லி. இப்போ நம்ம பார்த்த விஷயம்தான் இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பை பாத் ஒன்லி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ போய் நான் நடுவில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகலை. ஓகே, ஸோ அவுட்லைனில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம பார்த்துக்கு வரும்போது தான் அதை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டையும் நடுவில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அதோட பாத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ சில டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஷேப்பை வந்து பர்ஃபெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் நிறைய குரூப்பில் இருக்க ஷேப்பு, இல்லாட்டி நிறைய டாக்குமெண்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது அந்த டைமில் இந்த பாத்தை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி அதே ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது எனக்கு தேவையில்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் இதை வந்து அன்செக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்னாப் டு பாயிண்ட், இது உங்களுக்கு வந்து செலெக்ஷனில் ஸ்னாப் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் கிளிக் டு செலக்ட் ஆப்ஜெக்ட் பிஹைண்ட். ஓகே, ஸோ கண்ட்ரோல் கிளிக் டு செலக்ட் ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் அப்படின்னா இப்போது இந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி இது இருக்குது. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன், அது செலக்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இதை வந்து பேக் சைடில் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பிடிச்சி ஓகே, ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே, திருப்பியும் இன்னொரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சோன்னே இங்கே இந்த பாலிகான் வந்து மாறிடுச்சு. நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பண்ணுறீங்க, பேக்ரவுண்டுக்கு மேலே நிறைய விஷயங்கள் போடுறீங்க. ஓகே, ஸோ நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ரொம்ப சின்னதாக ஸ்பேஸில் மட்டும்தான் தெரியுது அப்படின்னும் போது அதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு இதை செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி திருப்பியும் 2 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு
செலக்ட் ஆகும். இப்போ நான் திருப்பியும் இதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு வரேன். ஓகே, ஸோ திருப்பியும் நான் இதோட ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வரேன். செலெக்ஷன் ஆங்கர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் பாத் டிராகிங் ஆன் அ செக்மெண்ட் ரீஷேப். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஜூம் டு செலெக்ஷன். ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா அந்த செலெக்ஷனை மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்கு. ஓகேவா? ஸோ மூவ் லாக்ட் அண்ட் ஹிடன் ஆர்ட் ஒர்க் வேணும் அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து எப்படி லாக் பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதையும் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணது கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு லாக் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் ஹேண்டில் அண்ட் பவுண்டிங் பாக்ஸ் டிஸ்பிளே. ஓகே, ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஹேண்டிலோட ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஹேண்டில்ஸ் வரும். இப்போ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹேண்டில், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, பெருசாக வேணும்னா நீங்கள் மேக்ஸிமம் போகலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் சைஸ்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டி மீடியமில் நீங்கள் கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஷோ ஹேண்டில்ஸ் வென் மல்டிபிள் ஆங்கர்ஸ் ஆர் செலக்டட். இப்போது ஒரு 3 ஆங்கர் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஹேண்டில்ஸ் காமிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கார்னர் வெட்ஜ் ஃபார் ஆங்கிள் கிரேட்டர் தென் 177 டிகிரி. ஓகே, ஸோ வெட்ஜ் கார்னர் வந்து 177 டிகிரியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பவுண்டிங் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததோட சைஸ் வந்து இப்போது பெருசாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய செலெக்ஷன் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு டிசைனில் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஸோ நீங்கள் அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போது வெளியில் கிளிக் பண்ணுறேன். அடுத்த டூலுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன், அதுக்கப்புறம் குரூப் செலெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷனோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி வந்தது அப்படின்னா இங்கே சின்ன ஆரோ இருக்குது. ஓகே, ஸோ நிறைய டூல்ஸில் அந்த சின்ன ஆரோஸ் இருக்கும். அந்த ஆரோஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டூல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வரும். இதை தனியாக எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இதோட நேமும் சேர்த்து பார்க்கணுன்னா கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே அப்படியே நிற்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஃபஸ்ட்டு பாலிகானை செலக்ட் பண்ண எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது புது வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை கர்வேச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட பாத் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் அப்படின்றது இதுதான் ஆங்கர் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆங்கர் பாயிண்ட்டும் சேர்த்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கர் பாயிண்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை மூவ் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஆங்கர் பாயிண்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இதை செப்பரேட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஓகே, ஸோ திருப்பியும் நீங்கள் விண்டோ கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே சேர்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ண கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த டைரக்ட் செலெக்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதோ. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அது மேலே மட்டும் கிளிக் பண்ணி அதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா யூசி ஒரு கர்வ் வந்து க்ரியேட் ஆகுது. நான் இப்போது அன்டூ பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அது வேணாம்.
ஸோ இப்போது இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும் சரியா. ஸோ இது வந்து டைரக்ட் செலெக்ஷன். இந்த டைரக்ட் செலெக்ஷனில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆங்கர் பாயிண்ட்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் செலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த குரூப் செலெக்ஷனில் நீங்கள் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலே எல்லா ஆங்கர் பாயிண்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட குரூப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். குரூப் அப்படின்னும்போது 2-3 ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குரூப்பாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணேன்னா இது மட்டும்தான் செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதையும் சேர்த்து இந்த குரூப்புக்குள்ளே கொண்டு வர போகிறேன், இதையும் சேர்த்து இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். ஸோ கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணி மிச்சம் எல்லா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் நம்ம குரூப்பில் போடணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆகிடும். இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணாலும் பாருங்கள் மொத்த குரூப்பும் செலக்ட் ஆகுது செலெக்ஷன் டூலில். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் டூலில் மொத்தமாக செலக்ட் ஆகுது. பட் நீங்கள் டைரக்ட் செலெக்ஷனுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் செலெக்ஷன் வந்தீங்கன்னா ஒன்றுன்னா நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குரூப்புக்குள்ளே வரேன். குரூப் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். திருப்பி இது மேலேயே இன்னொரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட குரூப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் செலெக்ஷனோட ஒரு பியூட்டி. ஓகே, ஸோ ஜஸ்ட் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அது மேலே இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட குரூப்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எதில் வேணால் செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லை, வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்கிள்லேருந்து மொத்தமாக செலக்ட் பண்ணால் அதோட குரூப்பை செலக்ட் பண்ணால் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட குரூப்பை நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைரக்ட் செலெக்ஷனில் போய்ட்டு நான் இப்போது ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ அன்டூ பண்ணி திருப்பியும் நார்மல் பொசிஷனுக்கே வந்துடுறேன். குரூப்பையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ குரூப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அன்டூ பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல. ஓகேவா, ஸோ அடுத்த டூல் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். அது என்ன டூல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வேண்ட் டூல். ஓகேவா, ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய். இது மேஜிக் வேண்ட் டூல். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மேஜிக் வேண்ட் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஒரு ஐகான் வரும். ஸோ இப்போது இதில் போய் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எல்லா ஷேப்புமே எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது எதனால? ஓகே, ஸோ சில டைம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த கீஸ் இருக்கே அப்படின்னு நினைப்போம். இந்த மேஜிக் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகேவா, சரி இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேஜிக் டூலுக்கு வேறு எங்கேயும் செட்டிங்ஸ் இல்லை, இதை மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேஜிக் வேண்ட் டூலோட செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபில் கலர்னு இருக்குது. நான் செலக்ட் பண்ணது ஆஷ் கலர். ஆனால் இந்த கலர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. அது எப்படி செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாலரன்ஸ்னால தான் அது செலக்ட் ஆயிடுச்சு. டாலரன்ஸ் வந்து நான் இதை வந்து கம்மி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் அதிகமாக டாலரன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் சைஸ் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கம்மியாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நீங்கள் பார்க்க போகிற எல்லா விஷயமுமே இந்த டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ டாலரன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்க அதோட செலெக்ஷன் ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ டாலரன்ஸ் நீங்கள் கம்மியாக கொடுக்க அதோட செலெக்ஷனோட இது வந்து ஷார்ப்பராக போகும். ஓகே, ஸோ கம்மியாக போகும். ஓகே, ஸோ எவ்வளோ ஷார்ப்பாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுமோ அவ்வளோ ஷார்ப்பாக உங்களுக்கு செலக்ட் பண்ணும். ஓகே, நான் இப்போ வந்து 20 கொடுக்குறேன். 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஆஷ் கலர் கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். பாருங்கள், நான் என்ன கலரை செலக்ட் பண்ணணும் அந்த கலர்ஸ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. சரி, நம்ம இந்த லைட் ப்ரௌனை செலக்ட் பண்ணால் பாருங்கள், லைட் ஆரஞ்சிஷ் ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பிளாக் கலர் மட்டும் இருக்குது. ஸோ பிளாக் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபில் கலர் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இப்போது ஸ்டோக் கலர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்டோக் கலர் எப்படி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது என்னுடைய பாலிகான் ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். இதோட ஸ்டோக் கலர் கொடுக்கறதுக்காக
இந்த டாப் லெஃப்ட்டில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பாயிண்ட் வந்து நான் 5 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் போயிட்டு ஸ்ட்ரோக் கலருக்கு பிங்க் கலர் கொடுக்குறேன். பிங்க் கலர் கொடுத்துட்டு இதில் ஸ்ட்ரோக் கலர் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஆஷ் கலரில் போயிட்டு 3 கொடுத்துட்டு பிங்க் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரோக் வெயிட் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரோக் கலர் இப்போ நான் இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வேறு கலர் கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு மேஜிக் வேன் டூலில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் இதில் பிங்க் இருக்குது, இதுலேயும் பிங்க் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இது 2 மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்ட்ரோக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்றதுனால உங்களுக்கு அது செலக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பிங்க் கலராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ பிங்க் கலர் மாத்துறேன். இப்போது நான் வந்து போய் செலக்ட் பண்ணுறேன். மேஜிக் வேன் டூலில் செலக்ட் பண்ணுறேன்னா 3மே செலக்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, வெளில கிளிக் பண்ணிட்டு திருப்பி கிளிக் பண்ணுறேன், 3மே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் கலர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக் வெயிட். ஓகே, ஸ்ட்ரோக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுடைய செலெக்ஷன். ஓகே, கம்மியாக இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, நான் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணாலும் எனக்கு இதுவும் சேர்த்து செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது இந்த டாலரன்ஸை வந்து நான் 1 பாயிண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் உள்ள பாயிண்ட்டும் தட் இஸ் 5 பாயிண்ட்ஸ் உள்ள பாயிண்ட்டும் இதுலேயும் 5 பாயிண்ட்ஸ் உள்ள பாயிண்ட்டும் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால அது செலக்ட் ஆகலை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை வச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் கம்மியானாலும் உங்களுக்கு அது செலக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ப்பர் செலெக்ஷனை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒப்பாசிட்டி. ஓகே, ஒப்பாசிட்டி அப்படின்னும் போது ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். இப்போ நான் 50% கொடுக்குறேன் அப்படின்னா அதே மாதிரி இதுக்கும் 50% இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நான் ஒப்பாசிட்டி கொடுத்துட்டு இப்போ நான் போய் இதில் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒப்பாசிட்டி எது வந்து அந்த ரேஞ்சுக்கு இருக்கோ ஸோ அது மட்டும் செலக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செலெக்ஷன் டூலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளெண்டிங் மோட் அப்படின்னும் போது 2-3 ஷேப்ஸு இல்லாட்டி 2-3 ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து பிளெண்டிங் மோட் நம்ம ஃப்யூச்சரில் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸோ நீங்கள் அதைப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய நியூ 2020 எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. வேணாம் அப்படின்னா ஹைட் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஹைட் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு CS6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் காமிக்கும். டாலரன்ஸ் 100ல் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் ஷோ கொடுத்துட்டு ஓகே, ஸோ அதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கும் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்கணும், எந்த செலெக்ஷன் வேணும் அப்படின்றத கொடுத்து நீங்கள் டாலரன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே போய்ட்டு 100% மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி 100% மாற்றிக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேசோ டூல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செலெக்ஷன் டூல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் லேசோ டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டூல். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செலெக்ஷன் வேணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸை ட்ரா பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டாப் 3 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிங்கன்னா டாப் 3 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லேசர் டூலில் உங்களால் செலக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியாது. இந்த செலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து என்னால் மூவ் பண்ண முடியுது அதே டூலில் வச்சு. பட் இந்த லேசர் டூலில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு செலெக்ஷனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். பாருங்கள், நான் எந்த டைரக்ஷனில் அதை வந்து செலக்ட் பண்ணணும் அந்த டைரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் ஹேண்டில். ஓகே, ஸோ ஹேண்டில்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்னுடைய டைரக்ஷன் டூலை வச்சு நான் இதை மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் டூலில் இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் போய் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செலக்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ எனக்கு இந்த பிளேஸ்லேருந்து இந்த வரைக்கும் வேணும் அப்படின்னும்போது செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ டாப் இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த லேசர் டூல் வச்சு லேசர் செலெக்ஷன் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய் டைரக்ட் செலெக்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதை எப்போ வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சாரி, அன்டூ பண்ணுறேன். ஓகே, ஸோ திருப்பியும் ஒரு செலெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். ஸோ செலெக்ஷன் 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 செலெக்ஷன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு செலெக்ஷனை போட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் செலெக்ஷன் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த டைமில் இது ஒர்க் பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது செலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இப்போது மேஜிக் வேண்ட் யூஸ் ஆகுதா இல்லாட்டி லேசர் டூல் யூஸ் ஆகுதா அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஓகே, ஸோ இது ஒர்க் பண்ண நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ மேஜிக் வேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஓகே, ஸோ நீங்கள் இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Q, மேஜிக் வேண்டோடது பார்த்தீங்கன்னா Y. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஆட்ரிபியூட்ஸ், தட் இஸ் மெனூஸில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் மெனுவுக்கு போகணும். ஓகே, ஸோ செலக்ட் மெனு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஆல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட் ஒர்க்ஸும் சரி, பாத்தாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. சேம்குள்ளே வரேன். ஓகே, சேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்பியரன்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு 3 இருக்கும். ஸோ இப்போ நான் செலக்ட்குள்ளே போயிட்டு அப்பியரன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் எல்லாமே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த அப்பியரன்ஸில் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ தட் இஸ் இதோடது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிளெண்டிங் மோட் நான் லேட்டராக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம சேம் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். மேஜிக் வேண்ட் டூலில் எப்படி வந்து அந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபில் கலர். ஓகே, ஸோ ஒரே கலரில் இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒபாசிட்டி அப்படின்றத பார்த்தோம். ஸ்ட்ரோக் கலர் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வெயிட் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி சேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ஷேப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரே சிம்பிள்ஸ், ஒரே கிராஃபிக் ஸ்டைல்ஸு, சிம்பிள்ஸ் இன்ஸ்டன்ஸு, ஓகே, லிங்க் பிளாக் சீரியஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் சேமாக இருக்கிறத நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெசில் ப்ரஷ் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் இருந்ததுன்னா எல்லா ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸையும் நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிப்பிங் மாஸ்க் இருக்கிறத நம்ம லேட்டராக ஃபியூச்சரில் கிளிப்பிங் மாஸ்க் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த டைமில் கிளிப்பிங் மாஸ்க் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரே பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் பாயிண்ட் டைப் ஆப்ஜெக்ட், ஏரியா டைப் ஆப்ஜெக்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் எடுக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நேம் பண்ணுற மாதிரி கீழே வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒன்று நான் செலக்ட் பண்ணேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 10, 20 இருக்குன்னா அது எல்லாமே செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சைஸில் இருந்தாலும் சரி டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்
இருந்தது அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து காப்பி எடுத்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காப்பி எடுக்கலனாலும், நீங்க நார்மலா எந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க டைப் பண்ணாலும், ஈஸியா நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். த்ரூ ஆல் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா டைப். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நம்ம ஏரியா டைப்ன்னு இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணி டிராக் பண்ணேன் அப்படின்னா, ஏரியா டைப் தட் இஸ் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா, நீங்க ஏரியா டைப்ப வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா நீங்க அட்ரிபியூட்ஸ்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம குரூப்பிங் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ 2, 3 ஆப்ஜெக்ட்ஸ வந்து எப்படி குரூப் பண்றது? ஒரே குரூப்குள்ள எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இத நான் செலக்ட் பண்றேன். இத செலக்ட் பண்றேன். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் ஆப்ஜெக்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ இந்த கலர் உள்ளத நான் வந்து ப்ரவுன், ஆரஞ்சிஷ் ப்ரவுன வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் இத குரூப் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்குள்ள போணும். ஆப்ஜெக்ட்குள்ள போனீங்கன்னா, குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்-G குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரூப் ஆகும். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல் குரூப்பா இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் வெளியில கிளிக் பண்ணிட்டு, செலக்ஷன் டூல்ல நார்மல் செலக்ஷன் டூல்ல கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு ஃபுல் குரூப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அன்டூ பண்றேன். ஓகே. ஸோ குரூப் எனக்கு வேணாம். ஸோ அன்டூ பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே செப்பரேட் குரூப்பா வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு 2த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல்-G குடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா மாறிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி, இத செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்-G குடுக்குறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 3மே ஒரே குரூப்குள்ள இருக்கு. ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இத செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் செலக்ட் இத பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப்ப செலக்ட் பண்ணி, இத செலக்ட் பண்ணி குரூப் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்குள்ள குரூப். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இத வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியா செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டைரக்ட் செலக்ஷன்க்குள்ள போய் நீங்க ஈஸியா அத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் செலக்ஷன்க்குள்ள போயிருக்கேன். வெளியில கிளிக் பண்ணிட்டு இத செலக்ட் பண்ணா கரெக்ட்டா ஒரு செலக்ஷன் மட்டும் செலக்ட் பண்ண முடியுது. ஓகே. சரி இது 2த்தையுமே சேர்த்து நான் செலக்ட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ இது மேலேயே இன்னொரு வாட்டி நான் கிளிக் பண்றேன். வெளியில கிளிக் பண்ணிட்டு, இது மேலேயே நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் குரூப் செலக்ஷன்க்குள்ள போறேன். ஓகே. ஸோ டைரக்ட் செலக்ஷன்லேருந்து குரூப் செலக்ஷன்க்குள்ள போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டேன். 2வது வாட்டி திருப்பி கிளிக் பண்றேன். பாருங்க 2வது தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் குரூப் பண்ணது வந்து செலக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நான் இப்போ 3வது தடவ கிளிக் பண்ண போறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் செலக்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதிலிருந்து இந்த குரூப் செலக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த குரூப்லேருந்து இது குரூப் செலக்ட் ஆகுது. ரொம்ப ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் வித்தின் குரூப். ஓகே. ஸோ நீங்க எத்தனை குரூப் குடுக்குறீங்களோ, ஸோ அத்தனை குரூப்பையும் நீங்க இதிலிருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது 3மே ஒரு குரூப்பா இருக்கு. ஸோ இப்போ இந்த குரூப்லேருந்து நான் டெக்ஸ்ட் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வேணா. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்காது அப்படின்றதுனால. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டார செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல்-G குடுக்குறேன். கண்ட்ரோல்-G பிரஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல ஆட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, குரூப் செலக்ஷன்க்குள்ள போயிட்டு வெளியில கிளிக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன். திருப்பி இன்னொரு கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த குரூப்ல சேர்த்தது செலக்ட் ஆயிருச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்றேன். இந்த குரூப்ல அடுத்த சப் குரூப் வந்து செலக்ட் ஆயிருச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, ஸ்டாரும் சேர்த்து செலக்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி குரூப்ப வந்து ரொம்ப ஈஸியா குரூப் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்குரூப் பண்றேன் பாருங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு, ஓகே. ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அன்குரூப் அப்படின்னு குடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது 2த்தையும் குரூப் பண்ணேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து இத குரூப் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ 3 குரூப்பா இருந்தது. இது 3மே ஒரு குரூப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இத ஆட் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ இந்த குரூப்ப செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்குள்ள போயிட்டு அன்குரூப்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ அன்குரூப்ன்னு குடுத்து இத செலக்ட் பண்ணா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நான் எத குரூப்குள்ள சேர்த்தனோ, அது வந்து அன்குரூப் ஆயிருச்சு. ஓகே. மிச்சம் 3ம் குரூப்பா தான் இருக்கு. திருப்பியும் இத செலக்ட் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அன்குரூப் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வெளியில கிளிக் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணா, இது 2மே குரூப்பா இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி குரூப்ஸ்க்குள்ள நீங்க என்னென்ன சேர்த்தீங்கனாலும், ஸோ அத லாஸ்ட்ல ஒன் பை ஒன்னா நீங்க அன்குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டா நீங்க ஒரு குரூப் சேர்த்தீங்க. அந்த குரூப் வேணாம் அப்படின்னா, நீங்க ஈஸியா அத எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டா அன்குரூப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு குரூப் வந்து நீங்க பண்ணி வொர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி குரூப் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அலைன்மென்ட்ல ஒரு கரெக்ட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னும்போது, நம்ப அத செலக்ட் பண்ணி கரெக்ட்டா ஒரு குரூப்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்பா நம்ம வந்து கொண்டு போய் வேற இடத்துல வைக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா,
நான் இப்போ இது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அலைன்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அலைன்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அலைன்மெண்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதோட கேப்ஸை கொஞ்சம் நார்மல் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சாரி, டெக்ஸ்ட்டு திருப்பியும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் செலக்ட் போயிட்டு ஆப்ஜெக்ட்டு ஆல் த டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே வெளியில் கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அலைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து நான் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணிங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வெளியில் கொண்டு போகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் தட், இங்கே கொண்டு போய் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரி, இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனில் கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட்டை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் மொத்தமாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக குரூப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணாமல் இதை ஃபுல்லாகவே மூவ் பண்ணிப்பேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணணும், தனித்தனியாக டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி பண்ணணும்னா நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸில் எல்லாத்துக்குமே ஐசோலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம அதில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஒரு குரூப் அப்படின்னும்போது குரூப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம குரூப்பிங் பார்த்தோம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபைலில் போயிட்டு ஒரு ரீசன்ட் ஃபைலில் நான் போயிட்டு ஒரு ஃப்ளையர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் போர்டில் பண்ண சிம்பிள் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை ஃப்யூச்சரில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ A4ல் நான் இதை வந்து எனக்கு 2 ஆர்ட் போர்ட்ஸ் வேணாம். ஸோ இதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஓகே சிங்கிள் ஆர்ட் போர்டில் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ Ctrl V கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் Ctrl V. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதை நான் இப்போது ஏதாவது கலர் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு கலர் ஆகும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகே, ஸோ குரூப்பாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் அன்குரூப் பண்ணி நீங்கள் போய் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட் மோட் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ஃப்ளையரில் பண்ணி காமிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறது எப்படின்றத வந்து நான் ஃப்ளையரில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ளையருக்குள்ளே போயிட்டு இப்போது இதை அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐசோலேட் பண்ணி இதுக்குள்ள கலர்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சரி, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் ஆன் திஸ் அம்ப்ரெல்லா மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு செலெக்ஷன் காமிக்குது பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த கலரை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது மேலே இருக்கிறது ஒரு குரூப்பாக இருக்குது. ஸோ திருப்பி நான் அதை ஐசோலேட் பண்ணணும்னா இது டபுள் ஐசோலேட்னால இங்கே பார்த்துக்கோங்க லேயர் 1 இருக்குது. அதுக்கப்புறம் லான்ச் செட்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பில் இருக்குது. ஸோ நான் திருப்பி டபுள் கிளிக் பண்ணேன்னா அந்த குரூப்லேருந்து திருப்பி இன்னொரு குரூப்புக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த குரூப் சப் குரூப்பில் வந்திருக்கீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ லான்ச் செட்லேருந்து இன்னொரு சப் குரூப்லேருந்து இன்னொரு சப் குரூப்புக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கலர்ஸ் வரும். ஸோ இதுவும் செலக்ட் பண்ணி நான் ரெட் கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் நீங்கள் இந்த லேயர் 1க்கு வந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அப்படியே இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா குரூப்பை வந்து நீங்கள் வந்து பிரிக்காமல் ஈஸியாக அதுக்குள்ளே போய் ஐசோலேட் மோடுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐசோலேட் மோட் போகும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பேஸ் இருக்குது, இந்த பேஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே மிச்சம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரே அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா,
ஸோ இந்த கிரே அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு ஹைடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். திருப்பியும் ஐசோலேட் மோடுக்கு போயிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் டார்க் ப்ரௌன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டார்க் ப்ரௌன் கொடுத்துட்டு டபுள் கிளிக் வெளியில். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஐசோலேட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த குரூப்புக்குள்ளே செலக்ட் பண்ணி எப்போ வேணாலும் அந்த குரூப்பை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குரூப்பை நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்து அன்டூ பண்ணி திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ ஐசோலேட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஓகே, ஸ்கேல் பண்ணுறது, ஓகே, அண்ட் இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹட் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அன்டைட்டிலில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வேணால் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்லையும் ஒரு சின்ன கியூப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல்லையும் ஹாரிசான்டல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா 2 பக்கம் ஆரோ காமிக்கும். ஓகே, ஸோ அந்த 2 பக்கம் ஆரோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பெருசு அதுக்கப்புறம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜூம் அவுட் இல்லை, ஜஸ்ட் அதை வந்து ஸ்கேல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து எதுவும் அடிப்படாது. ஃபோட்டோஷாப்பில் அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் பேஸ்ட் சாஃப்ட்வேர், இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் பேஸ்ட் சாஃப்ட்வேர்ன்றதுனால நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பிக்சலைட் ஆகாது. ஓகே, நான் இப்போ ஸ்கேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக ஸ்கேல் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ திருப்பி நான் செலெக்ஷன் மோடுக்கு போகிறேன். ஓகே, ஸோ அன்ஈவனாக ஸ்கேல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்குவாஷ் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி சார் நான் வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த பிளேஸ்க்கு போய்க்கோங்க, அந்த கார்னர் போய்க்கோங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக அதே சைஸில் ஈவன் சைஸில் நீங்கள் அதை கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஷிஃப்ட் பிடிச்சி நான் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கனாலும் அது ஈவனாக உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இங்கே டூல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேலிங் வரும். ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூலில் உங்களுக்கு ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷனில் வேணுமோ உங்களுக்கு ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு சில விஷயங்களில் யூஸ் ஆகும், இந்த ஆர்ட்டில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே டாப்பில் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இது ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு போகிறேன், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு. ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸில் வரேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கியூ ஆப்ஷன் வருது. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கைட்ஸ் இருக்கிறதுனால அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா இல்லாட்டி க்ராஸாக போகுதா அப்படின்றத ஈஸியாக நீங்கள் அசியூம் பண்ணி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு ஓகே, ஸோ இதுக்கேற்ற கலர், இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரௌன் கலர், ப்ரௌனிஷ் கலர். ஓகே, ஸோ இதை இங்கே வச்சுட்டு நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த பிளேஸ்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் எனக்கு வர மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பேக்கில் பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் போகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது முன்னாடி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு எனக்கு ஒரு வெர்டிக்கலாக ஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கலாகவும் நீங்கள் ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா இ. ஓகேவா, ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ இ. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லாமல் உங்களுக்கு ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதே பவுண்டிங் பாக்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த பவுண்டிங் பாக்ஸ் மேலே போகாமல் அது பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த ஆர்க் ஷேப்பில் இருக்கிறப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷனில் வேணுமோ ஸோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 45, 90 அந்த டிகிரியில் நான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி அந்த கார்னர் போயிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி, ஸோ 270, ஸோ அதே மாதிரி 225, அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி மாறிட்டே வருது பாருங்கள், 180. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் 135, 90, 45, 0. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டேரக்ஷனில் வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த டேரக்ஷனில் விடுறேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா -45. ஓகே, ஸோ அதே மாதிரி 45 டிகிரியில் வேணுன்னா 45 டிகிரியில் நீங்கள் ஈஸியாக ஒரு ரொட்டேஷனை வந்து இந்த டூலை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு எந்த டூலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு ரொட்டேஷன் டூல்னு இருக்குது, நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பவுண்டிங் பாக்ஸை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பவுண்டிங் பாக்ஸை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கேலிங் அண்ட் ரொட்டேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு ஃப்ளையரில் ஏதாவது ரொட்டேஷன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த வீடை கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக கொண்டு போய் அந்த பிளேஸில் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பாக ஆக்கிடுறேன். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து ரொட்டேஷன், ஸோ இது செலக்ட் ஆகலை. ஸோ ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி. ஓகே, ஸோ ஸ்கேலின். ஓகே, ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் இல்லாட்டி கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ செலக்ட் ஆகிருக்கு. கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஸ்கேல் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் அதோட இது மெயின்டைன் ஆகணும். ஸோ சாரி, இந்த ஸ்ட்ராஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி. இப்போ நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஸோ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஹேண்டில் அதை மூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த ஆங்கிளில் ஈஸியாக ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சரியா, இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அப்படின்றனால. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பவுண்டிங் பாக்ஸ் வச்சு நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்கேலோ ரொட்டேஷனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கண்ட்ரோல் 0 கொடுத்தேன். கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே, ஸோ நம்ம இப்போது டிஸ்டார்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆர்ட்போர்ட் 1 லேண்ட்ஸ்கேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போது சில டூல்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் டேர் அவுட் பண்ணிக்கிறேன். டேர் அவுட் பண்ணுறதுக்கு ஓகே, ஸோ டிஸ்டார்டிங் டூல்ஸை டேர் அவுட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கீழே இந்த சின்ன ஆரோ இருக்குல்ல, ஸோ இருக்கிறதுனால நிறைய டூல்ஸ் இருக்குதுன்னு க்ளீனாக தெரியும். ஸோ கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம், டிஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாலிகான் ஷேப் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதோட கலர் நான் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியணுன்றதுனால இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுக்கலாம். ஓகே,
ஸோ ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஆல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆர். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஆர் ரூலர் வரணும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு ரூலர் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆர் ரூலர். ஓகே, ஸோ ரூலரில் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷனில் இது மேலே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்ததுன்னா ஸோ இல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கைட்ஸ் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ மேலே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வார்ப் டூல். ஓகே, ஸோ வார்ப் டூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆர். ஓகே, ஸோ இது ஷிஃப்ட் டபிள்யூ, ஷிஃப்ட் ஆர். ஓகே, ஸோ வீல் டூல் இதெல்லாம் ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போது வார்ப் டூலுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இந்த வார்ப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷ் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து இது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாடிஃபை ஆகும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப்பை வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டூல், ட்வீல் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ட்வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். ஸோ நிறைய வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணுறேன். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கர் டூல். பக்கர் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து கீழே கொண்டு வரேன். ஸோ இதை இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதை இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதை வந்து சென்டருக்கு கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிவிட்டு இது சென்டருக்கு கொண்டு போய்க்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பிளாட் ஷேப். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பிளாட் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து இந்த டிசார்ட் டூல்ஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலப். ஸோ இந்த கார்னரில் நான் ஸ்கேலப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர்லாம் வந்து ஒரு கேரக்டருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ். ஸோ இந்த கார்னரில் போய் நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளாட்ச் பண்ண மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து டிஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ரிங்கிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரிங்கிள் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ பாருங்கள். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே ரிங்கிள் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இதை வந்து நான் ஆல்ட்டு பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணுறேன். எதனால அப்படின்னா ஆல்ட்டு பிடிச்சி பாருங்கள், டெலீட் பண்ணிட்டேன் அதை. இப்போ செலக்ட் பண்ணி ஆல்ட்டை பிடிச்சி ஓகே ஷிஃப்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, எங்கேயும் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ ஷிஃப்ட் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வேணுன்னா பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் இப்போ இது வந்து ரிங்கிள் டூலில் போய் இந்த கார்னரில் நான் வந்து இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி இந்த கார்னரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பைப் வந்து ரெண்டுமே ஸ்குவாஷ் பண்ண மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேலப் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கார்னர்ஸ். ஓகே, ஸோ கார்னர்ஸ் லைட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலப் கொடுக்குறேன். ஸோ ஸ்கேலப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேலப் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஷேப்ஸை வந்து டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு பாலிகான். ஓகே, ஸோ அந்த பாலிகானுக்கு இப்போ நான் வந்து ட்வில் டூல் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியை நான் மாற்றணும். ஓகே, ஸோ அந்த மாடிஃபிகேஷனை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ட்வில்லோட உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ விக்த் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விக்த் ஆஃப் யுவர் ப்ரஷ். ஓகே, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் எவ்வளோ சைஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 3 mmல உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் இருக்கும். ஸோ அதோட ஹைட்டும் நான் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ தட் ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிளையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இதில் வந்து ஒரு 70 பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 70 ஓகே கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். டபுள் கிளிக். ஸோ ஆங்கிளையும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. எதனால தெரியல அப்படின்னா இப்போ உங்களுடைய ஹைட் வந்து மாறி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 கொடுக்குறேன். ஹைட் வந்து 40. ஹைட்டோ விக்த்தோ மாறி இருக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ ரவுண்டாக இருக்கிறதுனால ஆங்கிள் சேஞ்ச் பண்ணால் தெரியாது. இப்போ என்னுடைய ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய இதை வந்து 115 கொடுத்துட்டு ஓகே ஆங்கிளை வந்து 150 கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆயிடுச்சு தெரியுதா. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கலாவோ இல்லாட்டி ஹாரிசான்டலாவோ நீங்கள் மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆங்கிள்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் இது வந்து 40 மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் வந்து இப்போது நம்ம ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால சர்க்கிளாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஆங்கிளும் ஒர்க் ஆகாது. இன்டென்சிட்டினா நான் இப்போ கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ளோ இருக்கணும். இது 100 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ 100 கொடுத்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எவ்வளோ வேணும். ஓகே, ஸோ ட்வில்லோட ரேட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டீட்டெயில் எவ்வளோ வேணும், டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஷோ ப்ரஷ் நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரஷ் தெரியாது. பட் நீங்கள் அது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா இது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அதோட செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விக் டூல் மட்டும் நம்ம லேட்டர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ஸு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆஃபர் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிறிஸ்டலைஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மாறும். சரி, நான் எப்படி வந்து ரீசைஸ் பண்ணேன் ப்ரஷ் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்குவாஷன் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆல்ட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இதை வந்து ப்ரஷ்ஷை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு பாலிகான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வாப் டூல் நான் யூஸ் பண்ணுறேன். வாப் டூல் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சடனாக எனக்கு சின்ன ப்ரஷ் வேணும் அப்படின்னா ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஓகே, ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி இதோட இன்டென்சிட்டி மட்டும் 18 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதுலேயே இன்னொரு இதுவும் இருக்குது. 100ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும்போது நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் பண்ணீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதே ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, ஸோ இதுக்கு வரேன். ஓகே, ஸோ நம்ம இப்போது ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ
இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது செலெக்ஷனில் இருக்கும்போது பவுண்டிங் பாக்ஸ் செலெக்ஷன் டூலில் இருக்கும்போது பவுண்டிங் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் இப்போது செலெக்ஷன் டூலில் இருக்கும்போதே ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்னேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக ஒரே லைனில் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டி ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, என்ன டிஸ்டன்ஸில் நான் லாஸ்ட்டாக டூப்ளிகேட் எடுத்தனோ அதே டிஸ்டன்ஸில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் அதை திருப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் நிறைய எடுக்கலாம். ஓகே, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலெக்ஷன் டூலில் இருக்கணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது நீங்கள் மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும். ஸோ எனக்கு கீழேயும் வேணும்னாலும் நான் கீழேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்செக்ட் ஆனதை கரெக்டாக இந்த ஆங்கிளில் வேணும்னா இப்போது நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வரும். ஸோ தெரியுதா? ஓகே, ரொம்ப ஈஸியாக ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணி இங்கே வேணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ ஒரு ஷேப் நீங்கள் ஒரு அழகாக ஏதாவது ஒரு ஷேப் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக உங்களுடைய பேட்டர்னாக நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ஃபிட் டு த ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ நான் இப்போது ரெக்டாங்கிள் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக்கும் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் இங்கே மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்தா கொஞ்சம் க்ளீனாக தெரியும் அப்படின்றதுனால ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இதோட பாயிண்ட் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு வெளில கிளிக் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னுடைய ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். சரியா? இது வந்து நான் வந்து மெனுவிலேருந்து எடுக்க போகிறேன். எஃபெக்ட். ஓகே, ஸோ எஃபெக்டில் போயிட்டு டிஸ்டார்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபெக்ட். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட் ஆஃப் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதில் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி 1 மட்டும் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இந்த காப்பி நான் 1 கொடுக்கல அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் வந்து இதை 1 கொடுக்காம 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 80% இங்கே வந்து 80% இங்கே வந்து 80% கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் காப்பி 1 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிறது உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரியல அப்படின்றதுனால இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணி இது வந்து கிளிக் பண்ணி ஆரோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாரிசாண்டல் வெர்டிக்கல். ஓகே, இதில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ எனக்கு கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எனக்கு அதை ஒட்டின மாதிரி வேணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 காப்பீஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ நான் 10 காப்பீஸ் கொடுத்து இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 காப்பீஸ் ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 45 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே, ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ண உங்களுக்கு அது மாறும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும், அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போது ஓகே கொடுத்துட்டு இப்போ இதோட ஸ்டோக் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க நம்ம எஃபெக்ட் கொடுத்தோம்ல, ஸோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் நீங்கள் பாருங்கள் இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக இல்லை. ஓகே, ஸோ ஒரே ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ பாருங்கள் நான் இப்போ இதை ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். ஓகே, ஷிஃப்ட்டு பிடிச்சி இதை ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, சரி ரொட்டேட் பண்ண ஆகுமா? ரொட்டேட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆகும். ஓகேவா?
ஸோ இதை லிங்கை வந்து நீங்கள் வந்து எப்போ பிரேக் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே செப்பரேட் ஆப்ஜெக்டாக மாறும். சரி, லிங்க் எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸோ தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்டை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ லிங்கை வந்து நான் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகே, ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஐசோலேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் எனக்கு செப்பரேட்டாக கலர் மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் லேயருக்கு வந்துட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்கியூ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கியூ ஏற்கனவே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் ஸ்கியூ அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ அதே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் நீங்கள் ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கியூ பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும்போது நம்ம இதை பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா Shift+F8 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் அண்ட் விக்த் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட எக்ஸ் அண்ட் ஒய் எந்த வேல்யூவில் இருக்குது அப்படின்றது நீங்கள் இப்போ இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இங்கே மாறும். ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத ஈஸியாக நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு பொசிஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் எந்த பிளேஸில் வேணுனாலும் நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எந்த ஆங்கிளில் வேணுனாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இங்கே ஆங்கிள் கொடுக்குறேன், ரொட்டேட் 0லேயே கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஷேர் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்கியூ ஆர் ஷேர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ ஸோ அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தீங்கன்னா திருப்பியும் நார்மல் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். 30, 10 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுத்து இன்னொரு 10 கொடுத்தா இன்னொரு 10 கொடுக்கும். ஸோ ஒரிஜினல் பொசிஷனுக்கு இன்னொரு 10 வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஷேர் வந்து இங்கே கூட போய் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் இருந்தும் கொடுக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் இருந்தும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த அலைன்மெண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் வியூ நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி ஒரு பெர்ஸ்பெக்டிவை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஸோ ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நான் ஒரு இதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கலர் மாற்றுறேன் ஸோ தட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3D பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதை ஸ்கியூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கியூ அண்ட் ஷேர். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். எதனால அப்படின்னா ஒரு டிசைனில் அலைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிசைனில் அலைன்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன அலைன்மெண்ட் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தோம், குரூப்பிங்கில் சின்ன அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை வந்து எஃபெக்டிவாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ செலெக்ஷன் டூலில் போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ல் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கிறதுன்றனால இந்த கர்வ் மட்டும் நான் கிளிக் பண்ணி ஒரு கர்வேச்சராக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ பட்டன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் லைட் கலராக மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ இப்போது இது எல்லாமே டூப்ளிகேட் எடுத்து அங்கங்கே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் எனக்கு இது வேணும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸில் போயிட்டு அலைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அலைன் ஷிஃப்ட் F7 கொடுத்தீங்கன்னா அலைன் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசாண்டல் அலைன், லெஃப்ட்டு, சென்டரு, ரைட்டு. ஓகே, ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் டாப்பு, சென்டரு, பாட்டம் அப்படின்னு இருக்கும். ஹாரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட், இது அலைன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அலைன் 2 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ எதில் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ அலைன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டு அலைன் ஆகும். இல்லாட்டி அலைன் டு ஆர்ட் போர்டு, நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆர்ட் போர்டுக்கு உங்களுக்கு அலைன் ஆகும். ஸோ இப்போ நான் அலைன் டு ஆர்ட் போர்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கண்ட்ரோல் 0 கொடுக்குறேன். கண்ட்ரோல் 0. ஸோ கரெக்டாக எனக்கு ஃபிட் டு ஸ்க்ரீன், அப்படி இல்லைனா இந்த இடத்துல போயிட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் டு ஸ்க்ரீன் ஆகுது. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு அலைன் ஆகும். ஓகே, ஸோ அலைன் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு போய் அலைன் ஆகிருக்கு. ஸோ திருப்பியும் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஏ கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசாண்டலி டு த சென்டர். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அலைன் டு சென்டர் பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அலைன் டு த சென்டர். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸுமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் போர்டில் பர்ஃபெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஸ்மார்ட் கைடு வச்சாலும் ஓகே, ஸோ ஸ்மார்ட் கைட்ஸ் இருந்தாலும் கிரிட்ஸ் இருந்தாலும் லைட்டாக சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த அலைன்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ மிடில் அலைன்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆர்ட் போர்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் எனக்கு இது செலெக்ஷனுக்கு ஆகணும். ஓகே, நான் செலக்ட் பண்ணது மட்டும் டிஸ்ட்ரிபியூட் கொஞ்சம் ஆகணும் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு செலெக்ஷன் அப்படின்னு போட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும். வேணால் கொஞ்சம் நான் அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போது இதோட சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்து இதை கார்னரில் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணி அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஆர்ட் போர்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி கீ ஆப்ஜெக்ட், ஒரு கீ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அந்த கீ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு கூட நீங்கள் அதை அலைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் டிசைனிங். ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இட் வில் பி ப்ளசன்ட் அண்ட் இட் வில் பி பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் உங்களுடைய டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை 2 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன் பண்ண முடியாது. அலைன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி நான் போய் வந்து விண்டோஸில் எடுக்கணுமா அப்படின்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக டாப்லேயே உங்களுடைய கண்ட்ரோல் பேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துலையே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ
நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அலைன்மெண்ட்டை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.